This video sponsored by Buymote. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். அதிகரித்த 500 ரூபாய் கள்ள நோட்டு. ஆனால் மண்டைக்கு மேலே இருந்த கொண்டையை மறந்து மாட்டிக்கிட்டாரு ஒருத்தர். நம் டெல்லியில் தற்பொழுது ரூபாய் 500 நோட்டுக்கு மாறாக புது வகையான கள்ள நோட்டு புழக்கம் என்பது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் கவனமாக இருக்க வேண்டும். இந்த 500 கள்ள நோட்டு எப்படி இருக்கும், இதனை கண்டுபிடிப்பது எப்படி என்பது பற்றி மத்திய உள்துறை அமைச்சகம் முக்கிய அறிவுரைகளை வழங்கியுள்ளது. அது மட்டுமன்றி வங்கி, செபி, சிபிஐ, NIA உள்ளிட்ட அமைப்புகள் விழிப்புடன் கண்காணிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நம் நாட்டில் அதிக மதிப்பு கொண்ட ரூபாய் நோட்டில் என்றால் 2000 நோட்டுதான். ஆனால் தற்பொழுது 2000 நோட்டுகள் மக்களிடம் அதிகமாக புழக்கத்தில் இல்லாத நிலை உள்ளது. பலரும் 2000 நோட்டுகளை சேமித்து வைத்து கொண்டுள்ளனர். இந்த 2000 நோட்டுகளுக்கு அடுத்ததாக பெரிய மதிப்பு கொண்ட ரூபாய் நோட்டு என்றால் 500 நோட்டுதான். இதுதான் தற்பொழுது மக்களிடம் அதிகமாக புழக்கத்தில் உள்ளது. 200, 100 மதிப்பு கொண்ட ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தைப் போல 500 நோட்டும் சாதாரணமாக அனைத்து தரப்பு மக்களிடமும் உள்ளது. இதனை சாதகமாக பயன்படுத்திதான் தற்பொழுது சில விஷமிகள் 500 கள்ள நோட்டுகளை புழக்கத்தில் விட தொடங்கி உள்ளனர். கடந்த மாதத்தில் ரூபாய் 500 கள்ள நோட்டுகளின் எண்ணிக்கை என்பது அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஒருவரிடம் இருந்து 500 நோட்டை வாங்கும்போது இதனை முறையாக செக் செய்து ஏமாறாமல் இருக்க வேண்டும் என்று அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியுள்ளதாவது: நம் நாட்டில் தற்பொழுது புது வகை 500 கள்ள நோட்டு புழக்கத்திற்கு வந்துள்ளது. சமீப காலமாக இந்த போலி ரூபாய் நோட்டின் புழக்கம் என்பது அதிகரித்துள்ளது. பொதுவாக ரூபாய் நோட்டின் மேல் பகுதியில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்று எழுதப்பட்டு இருக்கும். ஆனால் இந்த கள்ள ரூபாய் நோட்டில் ரிசர்வ் என்ற சொல் தவறாக இருக்கும். RESERVE என்ற சொல் RASERVE என்று குறிப்பிடப்பட்டு இருக்கும். அதாவது R என்ற எழுத்திற்கு அடுத்த இரண்டாவதாக E என்ற எழுத்து வருவதற்கு பதில் தவறாக A என்று அச்சிடப்பட்டு இருக்கும். இதுதான் 500 கள்ள நோட்டாகும். இந்த 500 கள்ள நோட்டு பார்க்க உண்மையானதா 500 நோட்டு போலவே இருக்கும். ஆனால் மக்கள் கவனத்துடன் இருக்க வேண்டும். இது தொடர்பாக வங்கி, செபி, சிபிஐ, NIA உள்ளிட்ட அமைப்புகள் கண்காணித்து நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. கள்ள நோட்டுகளை புழக்கத்தில் விடுபவர்களை கண்டுபிடிக்க NIA உள்ளிட்ட அமைப்புகள் விசாரணை தொடங்கி உள்ளன என்று கூறப்படுகின்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.